டீ காஃபி போடுற நேரத்தில் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி ப்ரெட்டில் செய்ய போகிறோம். மேலே மொறுமொறுன்னும் உள்ளே வந்து ப்ரெட்டு சாஃப்டாகவும் இனிப்பாகவும் ப்ரெட்டோட டேஸ்ட்டில் இனிப்பாகவும் சேர்ந்துருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கிளைமேட்லாம் செம்மையாக இருக்குது, மழை காலம். ஸோ இப்போ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன், 1/4 ஸ்பூனுக்கு கம்மியான ஆப்ப சோடா மாவு, பேக்கிங் சோடா, இதுக்கு தேவையான அளவு உப்பு, வெங்காயம் ஒரு 1 பொடியை நறுக்கி போடுறேன், பச்சை மிளகா 1 பொடியை நறுக்கி போடுறேன், கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக நறுக்குனதை போடுறேன். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது திக்கான பதத்துக்கு, பஜ்ஜி மாவு பதத்துக்கு இதை கரைச்சி வச்சுக்கலாம். நல்லா கரைச்சாச்சு பஜ்ஜி மாவு பதத்துக்கு. இப்போ ஒரு 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிரெட்டை இந்த மாதிரி ஒரு பிரெட்டை 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த சைஸுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு. இப்போ இந்த பஜ்ஜி மாவு பண்ணி வச்சுருக்கோம், ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல. இப்போ இதில் இந்த பிரெட்டை வந்து இதில் நல்லா முக்கி பரட்டி கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம போட்டுக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ போட்டாச்சு. இப்போ எல்லாம் வெந்தோடனே திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். எல்லாத்தையும் ஒரு பக்கம் வந்துருச்சு, எல்லாத்தையும் திருப்பி போடலாம். ஸோ இதுவும் வெந்தோடனே நம்ம எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், எல்லாம் வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சாச்சு. ப்ரெட்டை வச்சு இந்த மழை காலம் குளிர்காலத்துக்கு ஏற்ற ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும், புது புது ரெசிபிஸோட ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுறீங்க. வீடியோஸ் பார்க்குறீங்க, பாதியிலே ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ப்ளீஸ் அது மாதிரி பண்ணாதீங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் புரியும், ரெசிபியோ புரியும். ப்ளீஸ் எனக்கு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பார்த்து ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.